என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கி சப்பாத்திக்காண்ட பன்னீர் கறி. இந்த பன்னீர் கறி எப்படி செய்கிறேன்ட செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட கருவேப்பிலை செடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கருவேப்பிலை செடியை ஒரு 4 மாதத்துக்கு முதல் நான் உங்களுக்கு தெரியும், அது அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து போயிட்டுது. அதை நான் வெட்டி விட்ட பிறகு தான் இந்த துளிரும் வந்திருக்குது. என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இதில் ஒரு வெட்டின தடியை நான் இங்கே குத்தி விட்டேன் பிடிச்சி. ஆனால் அது துளிர் நல்லா வந்துட்டுது. இங்கே பாருங்க, சூப்பர். இந்த கண்டில்லை, இங்கே இருக்குது தடி, நல்ல வடிவாக துளிர் வந்திருக்கு. இது குட்டி போட்டது. இது இந்த குட்டி, இது போன வருஷம் வந்தது இந்த குட்டி. இது தடியை வச்சேன். தடி நல்லா துளிர் வந்துட்டுது. 4 மாதத்துக்கு பிறகு நான் தளிக்குமோண்டு இருந்தேன். சரி, சும்மா வச்சு பார்ப்ப மட்டும் தான் வச்சு நினைஞ்சு பாருங்க, சொத்தியை தான் குத்திருக்கேன், சும்மா குத்தி நான் இப்படி. அதனால அது இப்படியே வளர்ந்துட்டுது. இதுதான் அந்த தடி. இங்கே பாருங்க, இப்படி சொத்தியாக நிற்குது. இதொண்டு நான் வச்சேன். நான் 2 தடியும் சும்மா ஊண்டினான். இந்த பெரிய கருவேப்பிலை செடியை முறிச்சிட்டு அதில் வெட்டின தடியை கொண்டு வந்து ஊண்டி விட்டேன் நான். அது பார்த்தா இவ்வளவு துளிர் வந்திருக்கு. இது தமிழ் கடையில் வேண்டி கொண்டு வந்து வச்சு ஒரு கருவேப்பிலை கண்டு. ஐ டோன்ட் நோ, அது வெறுது இல்லை, ஏனோ தெரியல, காஞ்சி போதோ செத்து போதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, கவலையாக இருக்குது. சரி, பார்க்கலாம். அந்த கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை பாருங்கள். இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரண்டு. அம்மா, இது 2வது புள்ள, ஒரு புள்ள, இது அடுத்த புள்ள, இது குட்டி அம்மா. சரி, வாங்க நாங்கள் கறி வைக்கலாம் போய். பன்னீர் கறிக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டுறேன். அதுக்கு முதல் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த கறி ஈஸியாக குயிக்காக செய்திடலாம். மற்ற கறிகள் செய்கிற மாதிரியே கனி நேரம் மினக்கட தேவையில்லை, அவ்வளோ குயிக்காக செய்யக்கூடியது. வெங்காயம், பச்சை மிளகாய், நார்மலாக நீங்கள் கறிக்கு என்னென்ன சாமான் போடுவீங்களோ பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் போட்டு தான் இப்போ செய்ய போகிறேன். வாங்க. முதல்ல இந்த பன்னீரை கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி வச்சுக்கொள்வோம். இந்த பன்னீர் எப்படி செய்கிறேன்ற வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுட்டேன். செய்ய தெரியாத நீங்கள் போய் பார்த்துட்டு செய்யுங்கோ. ஈஸியாக குயிக்காக செய்யலாம். எனக்கு பன்னீர் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் கடையிலையும் வேண்டலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு விரத நாளில் மச்சம் சாப்பிடாத ஆட்களுக்கு இந்த பன்னீர் கறியை விரும்பி சாப்பிடுவினா. இதை பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச அளவு துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். நான் இந்த பன்னீரோடு சேர்த்து குடமிளகாய் போட போகிறேன். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த கலர் பேப்பர், மஞ்சள், சிவப்பு, பச்சை அண்டு இருக்குமே, அதை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி சமைக்க போகிறேன். நார்மலாக கூடுதலான பார்ட்டிகளில் இது ஒரு கறியாக இருக்கும். இந்த பன்னீரும் குடமிளகாயும் சேர்ந்தது டெவல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்களா, இப்படி பன்னீர் கறி அண்டு இருக்கும். அந்த கறியை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வெரி குட். இந்த வெட்டின பன்னீர் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போடுறேன். இது கலர் பேப்பர். இந்த இதில் இருக்கிற இந்த மிளகாயின் சீட்ஸை சாப்பிடக்கூடாது, சமைக்கக்கூடாதுன்ட்டு நிறைய இடங்களில் சொல்லினோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எதனால் இது சாப்பிடக்கூடாதுன்றது எனக்கு வடிவாக தெரியலை. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி ஏனதனால இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. கவின், உங்களுக்கு தெரியுமோ? ஓகே. அதே மாதிரி இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற மூள், இந்த இதில் இருக்குது தானே, இது சமைக்கக்கூடாதாமன்ட்டு சொல்லி, சம்பலோ அல்லது என்ன செய்தாலும் இந்த மூள் இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துடணுமாமன்ட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியலை என்னத்துக்காண்டதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் எந்த சைஸில் கட் பண்ணினாலும் அதே மாதிரியே இந்த கலர் மிளகாயையும் கட் பண்ணுறேன்.
இந்த வெட்டின மிளகாயை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். இந்த பன்னீர் மிளகாய் ரெண்டுக்கும் கொஞ்சம் உப்பு, நிறைய போடாமல் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து எல்லா மரக்கறிகளுக்கும் நீங்கள் போட்டு சமைக்கலாம். சில மரக்கறிகளுடைய அந்த பச்சை வாசனை, அதாவது அவியும் போது கூட ஒரு வித்தியாசமான மனம் பெறும். மனம் என்று சொல்கிறது நான் நம்மளாக இந்த தன்மையான வாசத்தை தான் சொல்கிறேன். இதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள். இது வந்து எங்களோட நாட்டு கறித்தூள். எங்களோட நாட்டு கறித்தூள் வந்து பெஸ்ட், எல்லா சமையலுக்கும் உகந்தது எங்களோட கறிகளுக்கு. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இப்படி சேர்க்காமல் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணின தூள் எல்லாத்துக்கும் போடலாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஓகே, பன்னீர் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரியே இந்த மிளகாயையும் உப்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி வாங்கோ இப்போ சமைக்கலாம். அடுப்புக்கு போவோம். ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு நாங்கள் பிரட்டி வச்சுருந்த பன்னீர் இதில் இந்த எண்ணெய் வந்து சட்டியிலே எல்லா இடமும் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பன்னீரை கொட்டி பிரட்டி வச்சுக்கொள்வோம். கரண்டியை வச்சு அடிக்கடி கிண்டினா இது அந்த சூட்டில் பிஞ்சு போயிடும். அதனால் குறைஞ்ச நெருப்பில் வச்சு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே பிரட்டி போட்டு இறக்க போகிறோம். பன்னீரை லைட்டாக பொரிஞ்ச மாதிரி எடுக்கிறேன். இது வந்து இவ்வளவும் போதும். இனி அது அந்த பாத்திரத்தில் ஒட்டி பிடிச்சி கொள்ளுது. அப்போ இதை எடுத்து நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கொள்வோம். இதே இதில் அதே பாத்திரத்தில் இந்த மிளகாயம் போட்டு ஒருக்கா பிரட்டி வச்சுக்கொள்வோம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி பிரட்டுவோம். மெயின்னு சொன்னால் இந்த மிளகாயின் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் வதங்கின மாதிரி பதத்தில் இறக்கி எடுத்துடணும். நல்லா வதங்கி எடுக்க விட்டால் இந்த மிளகாய் வந்து சொக்கியாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த கிரஞ்சினஸும் இருக்கணும். இப்படியான சமையல் சமைக்க நீங்கள் கண்டிப்பாக நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. இப்படி நல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஹெவியான ஒரு பாத்திரத்தில் இப்படி சமையுங்க. ஓகே, இந்த மிளகாயையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கியாச்சு. அதையும் சேர்த்து இந்த பன்னீரோட சேர்த்து வச்சுக்கொள்வோம். ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு இப்போ நாங்கள் வதக்க போகிறேன். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி சீரகம், பெருஞ்சீரகம் 1 தேக்கரண்டி, ஒரு 3-4 காஞ்ச மிளகாயை பிடிச்சி நுள்ளிட்டு அதுக்கு போட்டுக்க. அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை இந்த நான் ஃப்ரோசினில் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, ஃப்ரோசினில் இருந்த கருவேப்பிலை, அதாவது ஃப்ரீசரில் இருந்த கருவேப்பிலை இப்போ தான் நான் உடைச்சி போட்ட மாதிரி இருக்குது. இது ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரீசருக்கு வச்சுருவணும். திரும்ப இதை முடிஞ்சிட்டு அப்படியே வச்சுடுவேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த வெள்ளை வெங்காயம் கலர் மாறாது ஈஸியாக.
அப்படியே என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் கறி சமைச்சு முடிஞ்சோடனே எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரிகிறே இல்லை. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஓகே, அதுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு அதில் ஒரு தேக்கரண்டி இதுக்கு போடுறேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த பச்சை மணம் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். கொஞ்சம் உப்பு நாங்கள் முதல்ல இந்த தண்ணீருக்கும் மிளகாய்க்கும் போட்டுனாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்க்கணும். கறியை நாங்கள் பிறகு கடைசி வர்ற போது எல்லாம் கூட்டினா பிறகு, அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ணினா பிறகு உப்பு காணாட்டிக்கு பார்த்து போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அதையும் போட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கட நாட்டு கறித்தூள் 1.5 மேசக்கரண்டி சேர்த்துருக்குறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேயே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதுக்குள்ளே சேர்க்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கணும். தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த தக்காளியை போட்ட உடனே அடுப்பை நல்லா எரிக்கக்கூடாது. அந்த தக்காளி உருகி வரணும். அதில் இருக்கிற தன்மை கொஞ்சம் நீங்கள் உடனே எரிச்சிங்கன்னு சொன்னால் சட்டியிலே எரிஞ்சு போயிடும். சிலோவாக வதக்கும் போது இந்த தக்காளியில் சூடு பிடிச்சி அது கறிய தொடங்கும். அப்போ தான் நல்ல கிரேவியாக நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். ஓகே, இது முதல்ல கொஞ்சம் வதங்கட்டும். அதனால் நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். அந்த சட்டியில் வதக்கும்போது அந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு போய் அந்த சட்டியில் ஒட்டினது. அது நாங்கள் இப்படி வதக்கும்போது அந்த தக்காளியில் இருக்கிற தன்மை விலகி வரைக்குள்ள அதுவும் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். நீங்கள் அப்படியே விட்டீங்களேன்னு சொன்னால் அடி பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, இந்த சட்டியில் இருக்கிறதெல்லாம் ஒட்டினதெல்லாம் அப்படியே வந்துட்டது. இப்படியே ஒரு மூடியை போட்டு வதங்க விடுவோம். நிறைய நேரம் விட்டால் எரிஞ்சு போயிடும். இதை வந்து 1 நிமிஷம் மூடியை போட்டு வதங்க விடுவோம். 1 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ பாருங்க, தக்காளி இன்னும் கொஞ்சம் கரைய வேணும். அப்போ என்ன செய்யணுமென்று சொன்னால் கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருப்போம். ஓகே, தண்ணி சேர்க்கத்தான் போகிறோம். இருந்தாலும் அந்த தக்காளி வதங்குறதுக்கு முதல் தண்ணியை சேர்க்காமல் தண்ணியை லைட்டாக பனிக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் வதங்க விடலாம். நான் அப்படி சேர்க்காமல் நல்லா வதங்க பிரட்டுறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டு. இப்போ நல்லா தக்காளி வதங்கின பிறகு இப்போ இதுக்குள்ளே வந்து அரை தேக்கரண்டி கரம் மசாலா செய்ய தெரியாது நீங்களும் எந்த சேனலில் போய் பாருங்க. இந்த கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்றது நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்குவோம். இப்போ பாருங்க, தண்ணி எதுவும் விடையில் இந்த தக்காளி இதெல்லாம் அப்படியே கிரேவியாக வந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு எந்த மிரக்கறியை வேணுமென்றாலும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கறியாக மேக் பண்ணலாம். சூப்பரான ஒரு கறியாக வரும். தனியாகவே இதுக்குள்ளே பொரியலை கூட பொரித்து போட்டு பிட்டட்டிட்டு எடுத்தீங்களா கூட அது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய்ப்பால், உங்களுக்கு ஈஸியான வழி தேங்காய்ப்பால் புளிஞ்சும் விடலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி டின்னில் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளலாம். இது 4ல் 1 பங்கு, நிறைய தேவையில்லை. இதெல்லாம் தேங்காய்ப்பாலுமே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தண்ணி, இப்போ சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். சின்ன இந்த 4ல் 1 பங்கு, அதால் ஒரு 3 கப் தண்ணி. உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் தண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மூடியை போட்டு கொதிக்க விடுவோம். இந்த கறி நல்லா கொதிச்சிட்டுது. அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிரேவி. இப்போ இதை நாங்கள் வதக்கி வச்சுருந்த கலர் பேப்பர், அடுத்தது பன்னீர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இதில் ஊறி பிடிக்கும். இதுக்கு மூடியை போட்டு ஒரு கொதிக்க விடுவோம். இப்போ கறி கொதிச்சிட்டுது. இந்த பன்னீர் குடமிளகாய் போட்டு நிப்பாட்டிட்டு பார்த்தீங்களா, நல்ல ஒரு கிரேவியாக வந்துட்டு இதுக்கு மேலே வச்சா நல்லா ஒட்ட போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இந்த கறியை முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காணாட்டிக்கு உரைப்பு காணாட்டிக்கு போட வேண்டி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு காணும் போல் இருக்குது. கவினருக்கா ட்ரை பண்ணி பாரு. பன்னீர் சாப்பிடாத பொடியனண்டா நீ மட்டும்தான். தேசி புளி விட சரியா இருக்குமே நான் ஓகே. அப்போ தேசி புளி விட்டா சரியா இருக்கு. இது நல்லா வலிச்சு விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. பன்னீர் கறி ரெடி. கடைசியாக கஸ்தூரி மேத்தி என்றது நார்த் இந்தியன் நிறைய பீப்புள் வந்து இது சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லா. அடுத்தது இது ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இது என்ன இலையன்னு சொன்னால் வெந்தயக்கீரை. அது இந்த இலையை காய வச்சிருக்கு. வெந்தயத்தை முளைக்க போட்டால் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் சமைச்சேன், நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் வெந்தயக்கீரை வர செய்கிறது. அதே தான் காஞ்சா பிறகு இந்த வெந்தயக்கீரை இப்படி இருக்குது. இதை வந்து இந்த கறிகளுக்கெல்லாம் மேலால் கொஞ்சமாக கறி இறக்க போடைக்குள்ள அந்த ஃப்ளேவர் இருக்கும். சில பேர் வந்து வெந்தயத்தை வறுத்து போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டு சேர்க்குற அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த வெந்தயக்கீரை இலை இல்லையாட்டிக்கு வெந்தயத்தை லைட்டாக வறுத்து போட்டு கணக்கு போடக்கூடாது. ஒரு 5 வெந்தய பவுடர் ஒரு 5 வெந்தயத்தை அரைச்சா எவ்வளோ தூள் வருமோ அவ்வளோத்தை போட்டுட்டு மூடி விட்டுருணும். இப்போ நம்மளாக கொத்தமல்லியில் போடலாம், கொத்தமல்லி கருவேப்பிலை போடலாம். நான் ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டுட்டேன். அதனால் கொத்தமல்லி ஏன் போடலைன்னு சொன்னால் எங்களோட வீட்லேயும் ஒவ்வொருத்தர் ஒரு கோணமாக இருப்பாங்க. கவின் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டான், அனுஜாவுக்கு பன்னீர் ரெண்டா பிடிக்கும். அதோட அனுஜாவுக்கு வந்து கொத்தமல்லியில் இந்த மனம் பிடிக்காது, கவினுக்கு கொத்தமல்லியில் பிடிக்கும் அந்த மனம். அந்த எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தாலும் அவன் சாப்பிடுவான். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு கொண்டு நான் தாக்காட்டுறது பெரிய விஷயம் எனக்கு. அப்போ ஒன்றுக்கு இது பிடிக்கும், ஒன்றுக்கு அது பிடிக்கும், மாறி மாறி சமைக்கணும். பன்னீர் குடமிளகாய் கறி, சப்பாத்தி, பூரி, தோசை, நீங்கள் சோறு, இடியப்பம், புட்டு எதோட வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. ஒரு மரக்கறி நாட்களில் ஒரு நல்ல ஒரு மரக்கறி வந்து, அதாவது வெஜிடபிள் கறி வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி பன்னீர் கறி நீங்கள் செய்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாய் ஊறுது எனக்கு. இப்போ நாங்கள் இந்த பன்னீர் கறியை இறக்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போனாப்புல சாப்பிட ரெடி பண்ணும்போது அந்த டைமில் கொஞ்சம் தேசி புளி நிறைய தேவையில்லை, புளியை விட்டுட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் குடமிளகாய் கறி. இப்போ நீங்கள் விரத நாட்கள்லையும் சரி, இல்லைண்டா உங்களுக்கு ஒரு வீட்டில் நடக்கிற பார்ட்டி என்றால் கூட ஒரு மரக்கறி, நல்ல ஒரு மரக்கறி, அதாவது வெஜிடேரியன் கறி, வெஜிடபிள் கறி செய்யணுமெண்டா நீங்கள் இந்த பன்னீர் கறியை செய்யலாம். பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவினோம். நார்மலாக எல்லா பார்ட்டிகள்லையும் இந்த ஒரு பன்னீர் கறி இருக்கும். பன்னீர் கறி இல்லைண்டா பன்னீர் டெவல் அது கூட இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ இந்த பன்னீர் கறியை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சோறு, பரோட்டா எதுக்கு வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அப்படியான சூப்பரான ஒரு பன்னீர் கறி. வாய் ஊறுது. நான் இன்றைக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் இல்லைண்டா கூட கொஞ்சம் காஜு நட்ஸ், ஒரு 5-6 காஜு நட்ஸ் எடுத்து நல்லா கொதி தண்ணியில் ஒரு கறி வைக்கிறதுக்கு முதலே அரை மணி நேரத்துக்கு முதல் ஊற போட்டணும். காஜு நட்ஸ் இல்லைண்டா கச்சான், இந்த காஜு நட்ஸையும் கச்சானையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அரைக்கலாம். இல்லைண்டா கொஞ்சம் தேங்காயும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி இது மட்டும்தான் கறி செய்யணும் இல்லை, இப்படி நிறைய வெரைட்டியான கறியில் நீங்கள் செய்யலாம். கத்திரிக்காயை வதக்கி அப்படியே பிரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிரேவி செய்துட்டு கூட அதுக்குள்ளே கறியை பிரட்டிட்டு கூட செய்யலாம்.
உங்களுக்கு ஐடியா வந்ததுன்னு சொன்னால் வித்தியாசமாக மேக் பண்ணலாம். இப்போ நான் இந்த பன்னீரை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாய் உறுத்து. வெரி நைஸ். கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி சூப்பரான ஒரு பன்னீர் கறி, பன்னீர் குடமிளகாய் போட்டு ஒரு கறி. நிறைய பேர் என்னை கேட்டது, அவங்களுக்காகவும் இந்த சேனலை விரும்பி பார்க்குறவங்களுக்காகவும் செய்து காட்டியிருக்கிறேன். இதில் முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.